சென்னை தரமணையில் உலக வங்கியின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கூடிய நவீன உலகளாவிய வணிக மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் நந்தம்பாக்கத்தில் ஏற்கனவே வர்த்தக மையம் இருக்கு, அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இதனுடைய சிறப்பு என்ன? குறிப்பாக இந்த உலக வங்கியின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கூடிய ஒரு உலகளாவிய வணிக மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே தரமணியில இந்த உலக வங்கியின் சார்பில் இந்த அமைக்கப்பட்டிருக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வந்த நிலையில இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அந்த வணிக மையத்தை திறந்து வைக்கிறார். குறிப்பாக OMR மற்றும் ஈசிஆர் சாலைகளை அதிக அளவுல பல்வேறு நாடுகளுடைய இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். எனவே அந்த இடத்துல இந்த வணிக மையத்தை திறப்பதன் மூலமாக பல்வேறு ஃபாரின் டெலிகேட்ஸா இருக்கட்டும் அல்லது பல்வேறு ஐடி நிறுவனங்கள் சார்ந்தக்கூடிய நிறுவனங்களாக செயல்படுகிறது. அந்த மையங்களுக்கு அந்த நிறுவனங்களுக்கு ஏதுவாக அந்த தரமணி பகுதியில இந்த உலக வங்கியின் சார்பில் இந்த உலகளாவிய ஒரு வணிக மையம் என்பது கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. அது தற்போது நிறைவடைந்து அந்த மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வைக்கிறோம். அதுக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியில பேச இருக்கிறார். குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப துறையில பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவுல முதலீட்டாளர்கள் நோக்கி வராங்க. ஏற்கனவே வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல பெரிய அளவிலான நிறுவனங்கள் அங்க செயல்பட்டு வரக்கூடிய நிலையில மேலும் ஒரு புதிய நிறுவனம் என்பது வேர்ல்ட் பேங்க் ஒத்துழைப்போடு நடைபெற்றிருக்கிறது. அதை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.